வடக்கை அபிவிருத்தி செய்வதே எனது நோக்கம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. இலங்கை முழுவதும் தீவிர சோதனை, களமிறங்கியது விசேட குழு. ரகசிய கூட்டத்திற்காக கொழும்பிற்கு அழைக்கப்பட்ட மொட்டு உறுப்பினர்கள். 13ஐ அமல்படுத்துவதற்கு தாமதமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுங்கள், அரசு உட்பட அனைத்து தரப்பிடமும் கரு ஜயசூரிய வேண்டுகோள். ஜனாதிபதியின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டிய காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், குவிக்கப்பட்ட போலீசார். கேப்பா பிளவு காணி பிரச்சினைக்கு முடிவு பெற்று தருவதாக ஜனாதிபதி உறுதி. கல்வியில் சீர்திருத்தம் வேண்டும், வடக்கு பட்டதாரிகளை ஒன்றிணைத்து பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம், வடமாகாண பட்டதாரிகள் சங்கம். தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும், சுகாஷ் பகிரங்கம். இலங்கை தொடர்பில் ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து ஜெனீவாவிற்கான தூதுவர் குற்றச்சாட்டு. மஹிந்த தலைமையில் முதல் தேர்தல் பிரச்சாரம். மன்னார் கடற்கரையில் கரையொதுங்கிய ஆளில்லா படகு. தொடர்பது விரிவான செய்திகள். வவுனியா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட வைத்திய புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலைய திறப்பு விழாவில் இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மேல் மாகாணத்தை போன்று உயர்தர சுகாதார சேவைகளை கொண்ட மாகாணமாக வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதே தமது நோக்கம் என்றும், அதற்காக கடந்த 2 வருடங்களில் வடக்கில் 4 மருத்துவ பிரிவுகள் திறந்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கையின் அரசு சுகாதார அமைப்புக்குள் சுமார் 2000 மருந்தாளர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ரணாதுவ தெரிவித்துள்ளார். பொதுவாக நாட்டின் மருத்துவ அமைப்பு 4000 மருந்தாளர்களை கொண்டிருக்க வேண்டும். எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள வெற்றிடங்கள் காரணமாக சுகாதாரத்துறையில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நெருக்கடியை சரி செய்ய போதுமான நடவடிக்கைகளை எடுத்து சுகாதார அமைச்சகமும் அதிகாரிகளும் தவறிவிட்டனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ISIS பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடுவளை பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். அத்துடன் இலங்கையில் ISIS அமைப்பின் உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா என்பது தொடர்பில் நாடு முழுவதும் தீவிர சோதனை நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 4 இலங்கையர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். ISIS அமைப்பின் உறுப்பினர்கள் என்ற குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடாத்தும் நோக்கிலேயே குறித்த 4 இலங்கையர்களும் அகமதாபாத் நோக்கி சென்றிருந்ததாக அந்த நாட்டு பாதுகாப்பு தரப்பை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் மூடிய அறைக்குள் மொட்டு கட்சியின் இரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசுநாயக்கு இதனை கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இரகசிய கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் மூடிய அறைக்குள் இடம்பெற்றதா என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், ஆம், நடைபெற்றது உண்மை. இதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் நான் பங்கேற்கவில்லை. இதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் யார் யார் பங்கேற்பது தொடர்பான எதனையும் கூற முடியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் நடைபெறும் அனைத்தையும் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் அறிவிக்க முடியாது. கட்சியின் தீர்மானத்துக்கு அமைய ஒரு சில விடயங்கள் மாத்திரமே ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கப்படும் என பகிரங்கமாக பதிலளித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதோடு சர்ச்சைக்குரிய காணி பிரச்சினையை உத்தேச காணி ஆணைக்குழுவின் ஊடாக தாமதமின்றி தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் தாம் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பதாக சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார்.
அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக நிலவுகின்ற இன மற்றும் மத அவநம்பிக்கையை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரிடத்திலும் பகிரங்க கோரிக்கை விடுத்து வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் அதன் ஆரம்பத்திலிருந்து மறைந்த மாதுலுவாவ சோபித தேரரின் செயற்பாடுகளான தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்காக ஈடுபட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் அந்த பயணத்தில் ஒரு தேசமாக இலக்குகளை அடைவதற்கு நாம் இதுவரை தவறிவிட்டோம் என்பதை அங்கீகரிக்கின்றோம். அதுவே தற்போது நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு காரணமாகியுள்ளது. வரலாற்றை பார்க்கையில் 1948 பிரித்தானிய பேரரசில் இருந்து 70 நாடு சுதந்திரம் அடைந்தமைக்கு சிங்களம், தமிழ், முஸ்லிம் மற்றும் பரங்கியர் உட்பட அனைத்து இன தலைவர்களின் கூட்டு முயற்சியே காரணமாக இருந்தது. அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியே நாட்டின் சுதந்திரம் என்பதை நினைவு கூறுகின்றோம். துரதிருஷ்டவசமாக பிளவுபடுத்தும் இன மற்றும் மத போக்குகள் உட்பட அடுத்தடுத்து நிகழ்ந்தேறிய விடயங்கள் இந்த ஒற்றுமையை சிதைத்துவிட்டன. தற்போதைய நிலைமையில் நாட்டின் அனைத்து நிலைமைகளும் எதிர்கால சந்ததியினர் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். எனவே அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்தவும், சர்ச்சைக்குரிய காணி பிரச்சனையை உத்தேச காணி ஆணைக்குழுவினூடாக தாமதமின்றி தீர்க்கவும் அக்கறையுடன் பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடமும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் நாம் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். மேலும் போலீஸ் அதிகாரிகள் தொடர்பாக குறிப்பாக வடக்கில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான கலந்துரையாடல்களை தாமதமின்றி முன்னெடுக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் தீர்வு காண்பதற்கு ஆக்கப்பூர்வமான உரையாடல்களில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானதாகும். உலக தமிழர் பேரவையின் ஊடாக மத தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடையே மேம்படுத்தப்பட்ட உறவுகளையும் நேர்மறையான முன்னேற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாராட்டுகின்றோம். தேசிய ரீதியாக கூட்டாக நாம் அர்ப்பணிப்புடனும் ஒத்துழைப்புகளுடனும் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் பிரகாசமான எதிர்காலத்துக்கான நம்பிக்கையை அளிக்கின்றன. அடுத்த தேர்தலை நாம் நெருங்கும் போது அனைத்து பங்குதாரர்களும் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பு உணர்வோடு ஒன்று சேருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த ஒன்றிணைவானது முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான இலங்கையை பரிசாக வழங்க முடியும் என்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கருப்பு கொடி காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு இன்றைய தினம் பிற்பகல் வருகின்ற நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி காட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதன்போது அங்கு மேலதிக போலீசார் மற்றும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு இறங்க விடாது தடுத்திருந்தார்கள். சிறிது நேரத்தின் பின்னர் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறித்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றி இருந்தனர். இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலைமை காணப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தங்கள் காணிகளை விடுவிக்க கோரி போராடி வரும் கோப்பாப்பிளவு மக்கள் இன்று 26/5/2024 பொதுக்குடியிருப்பில் நடைபெற்ற உரிமைய காணி உரிமை வழங்கும் நிகழ்வுக்கு வருகை தந்த ஜனாதிபதியினை சந்தித்து காணி விடுவிப்பு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார்கள். புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்விற்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியினை சந்தித்து மனு கொடுப்பதற்கு கேப்பாப்பிளவு மக்கள் சென்றபோது போலீசார் வீதி தடையில் அவர்களை மறைத்து உட்செல்ல அனுமதிக்காத நிலை காணப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த மக்களை வடமாகாண ஆளுநர் வந்து சந்தித்து கதைத்துள்ள நிலையில் ஆளுநரிடம் கேப்பாப்பிளவு மக்கள் மனுவினை கையெழுத்திருந்தார்கள். இருந்தும் அவர்கள் ஜனாதிபதியிடம் தங்கள் கோரிக்கையினை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கேப்பாப்பிளவு மக்களில் இருவரை ஜனாதிபதியை சந்திக்க ஏற்பாடு செய்து அவர்களை வாகனத்தில் ஏற்றிச் சென்று ஜனாதிபதியை சந்திக்க செய்துள்ளார். இதன் பின்னர் கேப்பாப்பிளவு மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார்கள். கேப்பாப்பிளவு மக்களின் பிரச்சினை தொடர்பில் ஒரு நிமிடம் கதைத்துள்ளதாகவும் கேப்பாப்பிளவு மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்த போது ராணுவ தளபதியிடம் கதைத்துவிட்டு நல்ல பதில் தருவதாகவும் அவசரமாக இந்த பிரச்சினையினை பார்ப்பதாகவும் நல்ல பதில் தருவதாகவும் சொல்லியிருக்கின்றார். கேப்பாப்பிளவு மக்களினுடைய பிரச்சனைகள் விரைவில் தீரும் என மக்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அத்துடன் விரைவில் தீர்வினை ஜனாதிபதி அவர்கள் பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் திரும்புகின்றோம் என்றும் அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரச வேலைகளை விரைந்து தர நடவடிக்கை எடுக்காவிடின் வடக்கில் உள்ள அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளையும் ஒன்றிணைத்து பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கிருஷ்ணராயா டனிசன் தெரிவித்துள்ளார். என்னுடைய பெயர் கிருஷ்ணராசா டனிசன். நாங்கள் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துவதற்கு இங்கு கூடியிருக்கின்றோம். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அது தொடர்பான நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஊடகத்துக்கு முன்னுக்கு வந்து எங்களுடைய நியாயமான கருத்துக்களை முன்வைக்க இந்த நேரத்திலே கூடியிருக்கின்றோம். முதல் கட்டமாக வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் நாங்கள் எங்களுடைய பட்டமளிப்பு முடிந்து நாங்கள் வெளியேறிய நிலையிலே இந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக ஒரு குரூப்பை உருவாக்கி அதனூடாக முதல் கட்டமாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக செய்து அங்கு அந்த ஆர்ப்பாட்டம் முடித்து ஆளுநரை நாங்கள் நேரடியாக போய் சந்திச்சிருந்தோம். வடமாகாண ஆளுநரை சந்தித்து அவருக்கு ஒரு மகஜர் கொடுத்துருந்தோம். கொடுத்து ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்குரிய பதிலும் எங்களுக்கு இன்னும் தரையில்லை. எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மகஜர் மூலமாக நாங்கள் ஆளுநரிடம் தெரியப்படுத்தி அத்தோடு எங்களோட வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியினுடைய தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து எங்களுடைய நியாயப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தோம். அது தொடர்பான எதுவித பதிலையும் அவர்கள் எங்களுக்கு இன்று வரையும் தரையில்லை. இப்போ அடுத்த கட்டமாக இன்றைய தினம் இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் அவர்களை நாங்கள் இப்போ சந்திச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அவருக்கும் ஒரு மகஜரையும் நான் கையளித்து இது தொடர்பான நியாயப்பாடுகளையும் அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். எங்களுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு நிறைவடைந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரையும் அரசாங்கம் அது தொடர்பான எந்தவித நியாயப்பாடுகளையும் அது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் பாராளுமன்றத்திலோ அல்லது அது தொடர்பான எந்த ஒரு முனைப்பான செயற்பாடுகளையும் எடுக்காத நிலையிலே நாங்கள் விரக்தி அடைந்து அடுத்த கட்டமாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இல்லாத அறவழி போராட்டம் என்ற வகையிலே நாங்கள் முனைப்புடன் செயற்பட ஒரு குழுவாக செயற்படுகின்றோம். அந்த வகையிலே இது தொடர்பாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அவர்களோடு நாங்கள் பல சந்திப்புகளை மேற்கொண்டு எங்களுடைய கருத்துக்களையும் நியாயப்பாடுகளையும் பாராளுமன்றத்திலேயும் கதைக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் எங்களுடைய வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியினுடைய முக்கியஸ்தர்களையும் சந்தித்து கதைச்சிருக்கிறோம். குறிப்பாக ஜனாதிபதியினுடைய யாழ்ப்பாண வருகையை மையப்படுத்தி நாங்கள் அவரை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அவரை நேரடியாக சந்திக்க முடியவில்லை. அந்த முயற்சியில் நாங்கள் ஜனாதிபதியினுடைய செயலாளியின் ஒரு முக்கிய பிரதிநிதியை நாங்கள் சந்தித்து அந்த மகஜரையும் கையளித்து எங்களுடைய வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். தெரியப்படுத்திய வேளை அவர் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை முதலாவது ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு அவர் ஒரு மின்னஞ்சல் முகவரியை தந்தார். எங்களுடைய தலைவர் அவருக்கு அதை கொடுத்திருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், வடமாகாணம் தழுவிய ரீதியிலே பாட அடிப்படையில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அந்த டீட்டெயில்ஸை எங்களுக்கு இமெயிலூடாக அனுப்ப சொல்லி அவர் ஒரு சாதகமான பதிலை எங்களுக்கு தந்திருந்தார். அவர் தந்திருந்த போது நாங்கள் கேட்டிருந்தோம், ஜனாதிபதியை நேரடியாக எங்களுடைய அமைப்பு சார் நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து வரணும். அதையும் அவர் இந்த மாதம் முடிவுக்குள்ளே மாத முடிவுக்குள்ளே எடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறார். சாதகமான பதிலை தான் தந்துக்கிறார்கள். இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, எங்களினுடைய இப்போதைய தேவை என்னென்று சொன்னால், வேலையற்ற பட்டதாரிகள் என்ற நிலையில் இருந்து நாங்கள் விடுபட உடனடியாக ஏதாவது ஒரு பொறிமுறையை அரசாங்கம், இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுடைய நியாயப்பாடுகளை செவிமடுத்து நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்குரிய ஒரு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். அத்தோடு எங்களுடைய கல்வி முறையில் பல சீர்திருத்தங்களை கட்டாயம் மேற்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் உதாரணமாக இப்போ சொல்லப்போனால் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கின்ற பாடத்துக்கும் அரசாங்கம் எங்களை வேலைக்கு உள்ளிருக்கின்ற துறைக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஒருவர் தமிழ் பாடத்துறையை பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்கிறார்னு சொன்னால் அவரை பிரதேச செயலகத்தில் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக தெரிவு செய்கிறார்கள். அப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற அந்த படிப்பை கொண்ட அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் அந்த நிலையில் நாங்கள் அதை பயன்படுத்த இயலாது. தமிழ் பாடம் எடுத்து அவர் ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு படிப்பிக்கிற ஒரு நபராகத்தான் அவர் தன் அறிவை வளர்த்திருப்பார். அபிவிருத்தி உத்தியோகத்தராக வேலை செய்கிறதுக்கு ஏஎல் தகுதி காணும். அப்போ அப்படியான ஒரு நிலைப்பாடும் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கிற கல்விக்கேற்ற வேலையையும் அந்த படிக்கின்ற அந்த சூழலையே ஏற்படுத்தணும் அரசாங்கம். இப்போ பொருளாதார வளர்ச்சி எப்படி நாங்கள் கொண்டு வரணும், வேலை வாய்ப்பு சம்பந்தமான படிப்புகளை எங்களோட கல்வித்துறைகளை உட்படுத்தணும். முதலாவது இப்போ நாங்கள் படித்து போட்டு வெளியில் போயிட்டு தான் வேலை தேடணுன்றது எங்களோட படிப்பை மட்டும்தான் நாங்கள் மைண்டில் கொண்டு போவோம். இப்போ பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உயர்தரத்திலேயே அதை புகுத்தணும். இப்போ நீங்கள் இந்த பாடத்தை படித்தா உங்களோட சமூகத்தில் என்ன வேலையை செய்யலாம்,
அப்படியான ஒரு ஏற்பாடு செய்யணும். இது அரசறிவியல் பாடம் எடுத்தாலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தான், தமிழ் பாடம் எடுத்தாலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தான், இந்திய எடுத்தால் அப்படியான பல பாடத்துறைகள் எடுத்தாலும் அந்த துறைகளை வந்து பொதுவாக உள்வாங்க வந்து எங்களினுடைய படிப்பு வந்து அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளை வந்து உள்புகுத்த இயலாது. எங்களை வச்சு அவர்கள் பயன்படுத்தி கொள்ள இயலாது. எங்களோட அறிவு வேறு விதமாக வளரும். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கொண்டு போய் விட்டால் அதை நாங்கள் அப்ரோச் பண்ண இயலாது. அப்போ எங்களோட படிப்புக்கும் அரசாங்கம் வழங்குகின்ற வேலைக்கும் வந்து இது சம்பந்தமும் இல்லை. இப்போ குறிப்பாக பார்க்க போனால் மருத்துவத்துறையில் படிக்கிறவருக்கு வந்து மருத்துவத்துறையில் வேலை, அது மாதிரி எங்களோட கலைப்பிடத்துக்கு இருக்கின்ற பாடத்துறைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை வந்து அரசாங்கம் உருவாக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ குறிப்பாக வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து அந்த வேலையை வழங்கணும். இப்போ பட்டமளிப்பு வந்து 26 வயதில் முடியுதுன்னு சொன்னால் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பை பொதுப்பட வழங்கினா எங்களுடைய வயது வந்து போயிடும், அந்த உழைக்கிற எங்களோட எனர்ஜி வந்து போயிடும். அதுக்கப்புறம் வேலையை வழங்கி நாங்கள் எங்கள் உடல்நிலை சோர்வடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீரியமாக உழைக்க இயலாது. அதோடு வந்து கல்வி முறையில் வந்து கட்டாயம் சீர்திருத்தம் கொண்டு வேணும். 20 வயதுக்குள்ளே பட்டதாரிகளினுடைய பட்டப்படிப்பு நிறைவடையணும். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 வயதிலேயே முதலாவது டிகிரியை முடித்து அவன் 4 டிகிரியை 26 வயதுக்குள்ளே முடிச்சிடுவான். அப்படியான ஒரு கல்வி சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தால் தான் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிலையை வந்து மாற்றலாம். இது வந்து காலப்போக்கில் மாறும். இப்படியே நாங்களும் வேலையை எங்களுக்கு தந்த உடனே போராடி வெல்ற அப்படியே கீழே கீழே வர அடுத்த அணியினர் வந்து போராடி தான் வேலையை பெறக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது இலங்கையில். அதை வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் அரசாங்கம் செய்யணும். அதுக்கு வந்து கல்வியில் வந்து மாற்றத்தை அடிப்படையில் ஏற்படுத்தி அதை சட்டம் மூலமாக கொண்டு வரணும். அதோடு வந்து வடமாகாணத்தை இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆட்டுறது வந்து போதை வஸ்து. சிறுவர்கள் உதாரணத்துக்கு பார்க்க போனால் சிறுவர்கள் என்ற அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் கூடுதலாக கல்வி முறையிலெல்லாம் நாட்டம் இல்லை. இப்போ போதையில் வந்து திகைத்து போதையை அவர்களை ஒரு நியாயமற்றவர்களாக கொண்டு போகுது. அந்த போதை வஸ்தை வந்து முதலாவது தடுக்கணும். அதுக்குரிய சட்ட ஏற்பாட்டை வந்து எங்களோட அரசாங்கம் வந்து கட்டாயம் கொண்டு வரணும். போதை வஸ்தை பாவிக்கிறவருக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும். போதை வஸ்தை விற்பனை செய்கிறவருக்கு கடுமையான தண்டனையை கொண்டு வரணும். அப்படியான விதங்களை கொண்டு வந்தால் தான் எங்களோட இளைய சமுதாயம் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல சமூகமாக எதிர்காலத்தில் உருவாகும். இப்போ நாங்கள் படித்து போட்டு வெளியில் வந்திருக்க எங்களை பார்த்தா அவங்க சிரிக்கிறாங்க. வெளியில் இவர் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போட்டு 30 வயதாது 32 வயதாது சும்மா தானே திரிகிறார். படிப்புன்றது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆணி வேராக இருந்தது. அது இப்போ படிச்சும் வேலை இல்லையேன்ற மாதிரி எங்களை சமூகம் எங்களை பார்த்து சிரிக்குது. அப்போ இளையோர் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சும்மா தானே திரிகிறீர்கள். அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு அப்போ இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்லலாம், நீ படியண்டு. இப்போ நாங்கள் யுத்தத்தில் வந்து எல்லாம் இழந்து கடைசியில் நாங்கள் கொண்டு வந்தது கல்வியை தான். அந்த கல்வியும் இப்போது ஒரு கேள்விக்குறியாக போகும்போது நாங்கள் எதை வச்சு சாதிக்க போகிறோம்ன்ற கேள்வி இருக்குது. இளையவர்களை வந்து ஆசிரியர்கள் வந்து இப்போ கட்டுப்படுத்த இயலாது. அவர்களுக்கு அடித்தா உடனே அவர்களுக்கு தண்டனை. அப்போ இளைய சமுதாயத்தையும் திருத்தணும். திருத்துறதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் சிறுவர்கள் பக்கம்தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு ரோட்டில் டே ஏன்டா இதில் என்னென்று ஒரு சில தகாத செயற்பாடு விடும்போது பெருட்டுக்கு எங்களுக்கு பயம். ஏன்னா புரிசில் பக்கம் கேஸை கொடுத்தா எங்கள்லாம் கேஸ், சிறுவர்களை நீங்கள் தாக்க இயலாது. அப்போ இந்த அரசாங்கத்தின் சட்டம் வந்து இப்போத்தைய இளைய சமுதாயத்தை வந்து எதிர்காலத்தில் எப்படி மாற்றணுமென்ற ஒரு முக்கிய பாட்டை வந்து சட்டத்தின் மூலம் இருக்கணும். இலங்கையின் பல மாகாணங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் ஆஸ்வசும பயன் திட்டத்தில் இணைந்து கொள்ளாத நிலையில் ஆஸ்வசும 2ஆம் கட்டத்தை வடமாகாணத்தில் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வடமாகாண கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்புரி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமையினால் வடமாகாணத்தில் 2ஆம் கட்ட நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. தற்போது 2ஆம் கட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியவர்களின் தகவல்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் கிராம அலுவலர்கள் ஒதுங்கியுள்ளார்கள். தங்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை அரசின் அஸ்வசும மானிய திட்டத்தில் சேர மாட்டோம் என கிராம அலுவலர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை 2ஆம் கட்டத்தின் கீழ் 4.5 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 24 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண பலன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதால் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுபாஷ் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் 25ஆம் தேதி மாலை வேளையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபர் தேர்தலில் ரணில், சஜித், அனுரகுமார திசாநாயக்க,
சில வேளைகளில் பொன்சேகா, தம்மிக்க பெரேரோ, சம்பிக்க ரணவக்க ஆகியோர் போட்டியிடலாம். ஆனால் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் இவர்களில் யாருமே இல்லை. இதனால் அதிபர் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும். இல்லாது போனால் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் 3க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டால் 1.5 பொது வேட்பாளருக்கு வாக்களித்து மற்றதை சிங்கள பௌத்தர்களுக்கே வாக்களிக்க வேண்டும். இதன் மூலம் பாதக தன்மைகளையே சிறுபான்மை சமூகம் பெற்றுக் கொள்ள முடியும். கடந்த தேர்தலின் போது சஜித்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர் தமிழ் மக்களுக்கான இன பிரச்சினைக்கான தீர்வாக கிராம சபையை இந்தியாவை போன்ற பஞ்சாயத்து முறையை கூறியிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் தீர்வு அவரை நம்ப முடியவில்லை. இதுபோன்று அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தார். பேச்சுவார்த்தைக்கு தான் வரவில்லை. தேசிய மக்கள் சக்தி சார்பில் படித்த புத்திஜீவிகளான பேராசிரியர்கள், வைத்தியர்கள், சட்டத்தரணிகளை அனுப்புகின்றனர் என கூறி அவரும் வரவில்லை. எனவே தான் எவரும் தமது கருத்தை கேட்க தயாராக இல்லை. இவற்றை வைத்து பார்த்தால் எல்லோரும் ஒன்றுதான், பெயர்கள் தான் வித்தியாசம். சாத்தான், பேய், பிசாசு என்ற நிலைதான் இருக்கின்றது. சமஷ்டி தீர்வுதான் எங்களுக்கு தேவை. அதிபர் பொது வேட்பாளரை நிறுத்தினால் அவர்களால் விலை போக்க முடியாது என உத்தரவாதம் தர முடியுமா? 2 நாட்களில் தமிழர்களுக்கு தீர்வை தருகின்றோம். ஆகவே ரணிலுக்கு வாக்களியுங்கள். எனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக இதனை அவர் சொன்னார் என்ற மாதிரி சம்பந்தன் ஐயா சொல்லும் கதை போல் இருக்கும். பொது வேட்பாளர் பற்றி பேசியவர்கள் அதிபர் ரணிலுடன் அவர்களது மாளிகைக்குள் சி.வி. விக்னேஸ்வரன், சித்தார்த்தன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே தமிழ் மக்களுக்கான தீர்வாக பொது வேட்பாளரை நிறுத்தினால் அதன் பாதகத்தை பார்க்கவும் அல்லது பகிஷ்கரிப்பு என்பவற்றை பார்த்து முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகம் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கை குறைபாடுடையது, பக்கசார்பானது, சுயமாக உருவாக்கியது என ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுவர் ஹிமாலி அருணதிலக்க குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டெர்க்குக்கு அறிக்கை குறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்ற கடிதத்திலேயே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணை எதுவும் இல்லாத நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதை தேவையற்ற ஒரு தலைப்பட்சமான முயற்சி என இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலைப்பாட்டினை கருத்தில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை இது என ஜெனீவாவிற்கான இலங்கை தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த அறிக்கையை மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்டமைக்கான நோக்கம் என்னவென கேள்வி எழுப்பியுள்ளார் என வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை தவறானது என தனது கடிதத்தில் தெரிவித்துள்ள ஜெனீவாவிற்கான இலங்கை தூதுவர் பக்கச்சார்பின்மை, புறநிலை மற்றும் தேர்ந்தெடுக்காமை ஆகிய கொள்கைகளின் அடிப்படைகளுக்கு இந்த அறிக்கை முரணானது என தெரிவித்துள்ளார். இவ்வாறாக வெளிவிவகார அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்திற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள தருணத்தில் இந்த அறிக்கை பக்கச்சார்பானது, அரசியல் மயப்படுத்தப்பட்டது, சுயமாக உருவாக்கப்பட்டது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் ஆயுத மோதல் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாகிய தருணத்தில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு பொதுஜன பெரமுன நடத்தும் முதலாவது தொகுதி மாநாடு இன்று பிற்பகல் அனுராதபுரம் தலாவையில் இடம்பெற்றது. இதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமை தாங்குகின்றார். இந்நிகழ்வில் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனு, வடமத்திய முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். ரஞ்சித், பொகட்டுவ தேசிய அமைப்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அமைச்சர்கள் குழுவினர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இத்தொகுதி மாநாட்டின் பின்னர் பொகட்டுவில் தேர்தல் பிரச்சார வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் எனவும் நாடளாவிய ரீதியில் தொகுதி மாநாடுகள் நடாத்தப்படும் எனவும் அக்கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மன்னார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சவுத் பார்க் கடற்கரை பகுதியில் ஆட்கள் இல்லாத நிலையில் கடற்தொழில் படகொன்று கரையொதுங்கியுள்ளது. வெளியிணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்ட நிலையில் அன்றைய தினம் காலை வேளையில் குறித்த படகு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. படகினுள் கடற்தொழில் வலைகள் மற்றும் மீன்கள் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுத் பார்க் கடற்படையினர் இந்த படகை மீட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறித்த படகு தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களுடையதா அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து காற்றில் அடித்து வரப்பட்டதா என கடற்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.